அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு இது. இந்த ராஜேஷ் சேனல், ராஜேஷ் கலெக்ஷன், அவனோட தாரக மந்திரம் மகிழ்வித்து மகிழ். தமிழுக்கும் அமுதென்று பெயர், என் எனப்பற்று. ஒரு சின்ன குட்டி பதிவு தான். சென்குப்தா, இந்த கையெழுத்தை ஏன் காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த கையெழுத்துக்கு பேர் சென்குப்தா. இதில் எழுதிருக்கு சென்குப்தா. இது மட்டும்தான் சென்குப்தா. $788 7882227 A1 குவாலிட்டி இல்லை, இதனுடைய ப்ரீஃபிக்ஸ் நம்பரு A1. ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். எந்த விதமான ரிமார்க்ஸும், அழுக்கும், எரரோ, கிழிஞ்சதோ, எழுத்துக்களோ எதுவுமே இருக்காது. 100% குவாலிட்டியான ஒரு கரன்சி. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் உலக புகழ்பெற்றது, உலக அதிசயங்களில் ஒன்று. இந்த இருக்கு பாருங்க, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். இது 1000 rupees காயின், இது 1000 rupees கரன்சி. ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு நினைவாக என்னுடைய கலெக்ஷனில் வச்சுருக்கேன். இது இந்த புறம் அப்வர்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கரன்சி இன் ரிவர்ஸ். இந்த இருக்கு பாருங்க. காயினில் வந்து ராஜராஜ சோழன் நிற்பார், கரன்சியில் கோயில் மட்டும் இருக்கும். கோயிலும் முன்னால் உள்ள அந்த பிரகதாம்பாள், பிரகன்மாதேவி கோவிலுக்கு இடதுபுறம் உள்ள ராஜராஜ சோழன் கோவில் கருவறைக்கு முன்பு உள்ள நந்தி மண்டபமும் சேர்ந்து இதில் இருக்கும். 1000 rupees காயின், 1000 rupees கரன்சி. சென்குப்தா அவருடைய கையெழுத்து போடப்பட்டது. 1954 இயரில் உள்ளது. A1 கரன்சி. A1னா ப்ரீஃபிக்ஸு A1. முதல்ல வெளிவந்தது 78872227. அது ஒரு ஃபேன்சி நம்பர். அது பாம்பே மின்ட்டு. நீங்கள் வெப்சைட்டுக்கோ யூடியூப் சேனலுக்கோ போனீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட விவரங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணலாமே தவிர, இந்தளவுக்கு குவாலிட்டியான கரன்சி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. உண்மை, நிதர்சனமான உண்மை. எந்த வெப்சைட்டுக்குனாலும் போங்க, எந்த யூடியூப்க்குனாலும் போங்க, இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு 1000 rupees கரன்சி உங்களால் கலெக்ட் பண்ணுறது அரிதிலும் அரிது. எந்த விதமான கரையோ, எழுத்துக்களோ, ஹோல்ஸோ, கிழிஞ்சதோ எதுவுமே கிடையாது. கரன்சியை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் கைப்பற்றிருக்க இடத்துல இங்கிட்ட கரையாக தெரியுது, கரை கிடையாது. ரூபாயினுடைய பிரிண்டு ஓவல் சைஸில் வரும். அப்படி ஒரு இப்படி சுற்றி வரும். இந்த பக்கம் காமிக்கட்டுமா? இப்போ தெரியுதானு வருங்க, தெரியுதா? இங்கிட்ட வெள்ளை இருக்குது, இங்கிட்ட வெள்ளை இருக்குது, இங்கிட்ட வெள்ளை இல்லையா? இந்த கட்டிங்காவது ஓவல் சைஸில் இதனுடைய பிரிண்ட் இருக்கும். இப்படி அதனால் இருக்கும். இது கரை கிடையாது, பிரிண்ட். அது ஒயிட்டிலையும் உங்களுக்கு அந்த ஷேடை தெரியும், நிழல், நீரோட்டம். அற்புதமான கரன்சி. இன்றைக்கி உங்களுக்கு ஷேலுக்கு வச்சுருக்கேன் நான். எந்த யூடியூப்னாலும் சேனல்னாலும் போங்க, எந்த வெப்சைட்னாலும் போங்க, நான் போய் பார்த்துட்டேன். இருக்குது 35,000 40,000 45,000 50,000 சொல்லுதாங்களே தவிர இந்த கண்டிஷன் கிடையாது உங்களுக்கு. இது 99.99% இது கண்டிஷன். ஒரு அருமையான ஒரு கரன்சி உங்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கேன். வேணுங்க அங்கே வாங்கிக்கோங்க. உங்கள் காயின் வச்சுருக்கேன், 1000 rupees காயின் வச்சுருக்கிறேன். 1000 years ஆஃப் பிரகதீஸ்வரர் டெம்பிள் கமாமரேட்டிவ் காயின்ஸ். 2010, 15 வருஷம் ஆச்சு. ஒன்று மட்டும் என்னுடைய பராமரிப்பில் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். மும்பை மின்ட்டு ப்ரூஃப் செட் போட்டிருக்கா. ப்ரூஃப் செட் தஞ்சாவூர். சரி, ஏன் இவ்வளவு காசில் செலவழித்து கரன்சி காயின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி செய்கிறோம்? என் நண்பர் நேற்று கேட்டார், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு.
சரி, இதை வாங்கி அவங்க என்ன செய்வாங்க? நான் ஒரே வார்த்தை கேட்டேன், நீ உசுரோட வாழ்ந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு தான் கேட்டேன். ஏன் இப்படி கேட்குற? ஆமாம், நீ வாழ்ந்து என்ன செய்ய போகிற சொல்லு. நாட்டை திருத்த போறியா, இல்லை நாட்டோட அதிபர் போஸ்ட்டை பிடிக்க போறியா, இல்லை பக்கத்து நாட்டோட போரிட போறியா, என்ன செய்ய போகிறேன்னு அப்படின்னு சொல்லியா? எதுவுமே செய்ய போகிறதில்ல. அப்புறம் அது நீயே ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அப்போ இதை கலெக்ட் பண்ணி என்ன செய்ய போகிறேன்னு எதுக்கு கேள்வி கேட்குற? கலெக்ட் பண்ணுறோம். இது நிறைய பேர் வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஹாபீஸ், பொழுதுபோக்கான அம்சம் இது. நம்பர் 1 பிஸ்னஸ் இது. சாதாரண ஒரு செல்லாத காசு 1 லட்ச ரூபாய்க்கு போகும். கிடைக்க வேண்டிய நாணயங்கள் உங்கள் கையில் கிடைத்து விட்டால் நீங்கள் கோடீஸ்வரர்கள். இன்றைக்கி சேர்த்து வச்ச காயின் 10 வருஷம் கழித்து நிச்சயமாக அதிலேருந்து 10 மடங்கு உங்களுக்கு ரேட்டு. குறைஞ்ச ரேட்டெலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு நாணயத்தை எதிர்பார்த்து அது இந்த நாணயம் என்கிட்ட இல்லை, அது என்ன விலையாக இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் சொல்கிறது தான் விலை. இப்போ நான் நேற்று ஒரு ஆள் நண்பன் ஒரு காயின் எனக்கு வேணும்னு சொன்னேன். 800ரூவான்னாரு, மறுநாள் 900ம்னாரு. சரி ரைட்டு விடுங்க, எனக்கு வேணும். 1000னாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு வேணும், நான் வாங்குவேன். வேண்டாட்டா நீங்கள் ஓசு கொடுத்தா கூட நான் வாங்க போகிறதில்ல. நானாக இருப்பதற்கு, நீங்களாக இருப்பதற்கு, எந்த விதமான தீய வழக்கங்களுக்கும் ஆட்படாமல் இருப்பதற்கு இந்த நாணயங்கள் சேகரிப்பு வந்து ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு, அறிவு சார்ந்த பொழுதுபோக்கு. இந்த நாணயங்களை நீங்கள் சேகரிக்கணும்னா, பணத்தாள்களை நீங்கள் சேகரிக்க வேண்டுமென்றால் இறைவனுடைய அருள் இல்லாமல் நீங்கள் சேகரிக்கவே முடியாது. இந்த எண்ணமே முதல்ல உங்களுக்கு வராது. உங்களுக்கு நல்ல இறைவனுடைய பார்வை உங்கள் மீது பட்டால் மட்டுமே நீங்கள் இந்த தொழிலில் ஈடுபட முடியும். இது செல்வம், லட்சுமி, செல்வலட்சுமி. இது வந்து சும்மா எல்லோரும் நீங்கள் நினச்சிங்கனாலும் அவங்க கைக்கு வராது. உங்களுக்கு தேவை 500 ரூபா தாள், இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு அது உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்காது, இருக்க போகிறதில்லை. அப்படி சேகரிக்கணும்னு சொன்னால் பலதரப்பட்ட நாணயங்கள், உலக நாட்டு நாணயங்கள், பல மன்னர்களின் நாணயங்கள் கரங்களில் தவழ வேண்டும் என்றால் இறைவனின் அருளாசி இல்லாமல் நிச்சயமாக அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் உங்கள் மனதில் ஒரு துளி அளவும் கூட தோன்றாது. அப்படி தோன்றிட்டால் என்றாலே நீங்கள் வந்து மிகச்சிறந்த மனிதராக ஆகப் போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு அழியாத செல்வத்தை உருவாக்கி செல்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் இதை சேகரிங்க. இதில் நீங்கள் எவ்வளவு பணம் முதலீடு போட்டாலும் உங்களுக்கு வீண் போகாது. அந்த முதலீடு எல்லாமே ஒரு பொக்கிஷம்தான். நமக்கு வந்து இதில் லாபம் நஷ்டம்லாம் தேவை கிடையாது. என்ன விலைக்கு வாங்கினோமோ அதிலேருந்து கொஞ்சம் நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இது வந்து எனக்காக வேண்டி தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து நாட் ஃபார் சேல்னு கூட சொல்லிடுவேன். இதில் ஒன்று வச்சுருக்கேன், இதில் ஒன்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை கொடுத்துட்டிங்கன்னா நான் 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் இது எனக்கு வாங்க முடியாது. இந்த 1000 ரூபாத்தாலும் எனக்கு நிச்சயமாக சத்தியமாக வாங்கவே முடியாது. அதை நான் அறுதியிட்டு சொல்ல முடியும். எங்கேயுமே இல்லை, யார்கிட்டையும் இல்லை. இருந்தாலும் மிகப்பெரிய ஆள்கிட்ட இருக்குன்னா கொடுக்க மாட்டாங்க. வெப்சைட்டுக்கு போனால் நீங்கள் வாங்கலாம்னா வாங்கவே முடியாது. நீங்கள் 50,000 கொடுக்கணும். ஆனால் அன்கண்டிஷன் கரன்சி ஒரே ஒரு வெப்சைட்டில் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு நினைவு பொக்கிஷங்கள். நான் முதல்ல ஒன்று வாங்கியிருந்தேன், அதை கொடுத்துட்டேன். அப்புறம் 1000வது ஆண்டு விழாவுக்கு ராஜராஜ சோழன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே கண்காட்சிகளை சுற்றி பார்க்குற சமயம் இந்த 1000 ரூபாத்தால் வந்து இந்திய அரசால் முதலாக ஒரு கோவிலை கரன்சியில் பொறித்து வெளியிடப்பட்ட முதல் கரன்சி அப்படின்னு சொல்லி இந்த கரன்சி எங்கள் பார்வைக்கு வச்சுருந்தேன். ஆஹா, நம்ம கரன்சியை கொடுத்துட்டோமே, எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு கரன்சியை பிடிச்சிட்டேன். இதை வச்சுக்கிட்டு அவர் பண்ண டிமாண்டை பார்த்திங்கன்னா ஐயோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன். இருக்கட்டும், யாருக்கும் வேணும்னா லைனுக்கு வாங்க. இது ஒரு 1000 ரூபீஸ் காயின்ஸு, ப்ரூஃப் செட்டு, வேணும்னா லைனுக்கு வாங்க. இது ரெண்டும் மட்டும் இப்போ உங்களுக்கு பதிவுக்கு போடுவேன். நிறைய நாணயங்கள் சேகரித்து பிஸ்னஸ்மேன் வேறு, டீலர்ஷிப்பு வேறு, வியாபாரிகள் வேறு, அந்த மாதிரி இல்லாமல் சேகரித்து உங்களுடைய பாதுகாப்பில் வைங்க, பராமரித்து வாங்க. ஒரே நாணயங்களை வந்து நீங்கள் நிறைய வாங்க வேண்டாம். எல்லாத்துலேயும் ஒன்று வாங்குங்க. ஒவ்வொரு மின்ட்லேயும் வாங்க, ஒவ்வொரு இயர்லேயும் வாங்குங்க. சும்மா ஒரே விதமாக நாணயங்களை நிறைய அள்ளி டப்பா நிறைய போட்டுட்டு நான் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தா நீங்கள் யார்ட்டையும் விலைக்கு விற்றுருங்க. அதை வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இதை சேகரிக்கிற சமயம் நான் பிஸ்னஸ் மோட்டிவில் சேகரிக்க ஆரம்பிக்கலை. ஒரு நேபாள் நாட்டு ஒரு யாத்திரிகர் மூலமாக எனக்கு முதல்ல ஒரு நேபாள் நாட்டு நாணயம் கிடச்சிச்சு. அதிலிருந்து தொடர்ந்து நான் அதை விடாமல் தொடர்ந்து கொண்டு வந்த காரணத்தின் காரணமாக இன்றைக்கி ஓரளவுக்கு நான் யாரிடமும் கையேந்தாமல், யாரிடமும் கடன் வாங்காமல்
நானாக ஒரு சேகரிக்கக்கூடிய மனப்பான்மையை ஒரு மனிதன் உருவாக்கி விட்டால் அவனை விட கோடீஸ்வரன் வேறு யாருமே கிடையாது. ஊதாரித்தனமாக செலவழிக்க ஆரம்பித்து விட்டால் அவனை விட ஏழையும் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆக செலவழிக்க வேண்டிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக செலவழியுங்கள். சேமிக்கிறேன் என்று வயத்தெல்லாம் பட்னியாக போட்டுட்டு பொண்டாட்டிக்கு செய்யாமல், பிள்ளைகளுக்கு செய்யாமல், பேரம்பேத்திகளுக்கு செய்யாமல், அண்ணன் தம்பிகளுக்கு செய்யாமல், அக்கா தங்கச்சிகளுக்கு செய்யாமல் நல்ல உணவு உண்ணாமல் சேகரிக்காதீங்க. அது வேஸ்ட். இந்த அனைத்து விஷயங்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் பணங்களை செலவழித்து விட்டு மிச்சத்தை சேகரிங்க. நன்றி நண்பர்களே, நன்றி. நான் ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன். அதனால் மனதில் தோன்றியவற்றை உங்களது சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களது இஷ்டம். போற்றுவதாக இருந்தால் போற்றுங்கள், புழுதிவாரை தூற்றுவதாக இருந்தால் தூற்றுங்கள். ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் சரி என்கின்றது, எடுத்து உரைக்கின்றேன். எவரவரினும் நில்லேன் அஞ்சேன். வாழ்க வளமுடன்.